Hi guys, welcome to our channel. நாம மேக்ஸ்க்கான டைம் அண்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 3 வந்து பார்த்தாச்சு. அதை நீங்கள் பார்க்காதிருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஓகேவா? இப்போ டைப் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைப் 1 வந்து நார்மலான மெத்தட் தான் பார்த்துருப்போம். டைப் 2ல் எஃபிஷியன்சி ரிலேட்டடாக பார்த்துருப்பீங்க. டைப் 3ல் மென் ஹார் ஒர்க் ரிலேட்டட் சம்மாக பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதில் எந்த மாதிரி இருக்கோ, நம்மளுக்கு 2 மென் 2 டேஸ் 2 ஹார் இருந்துச்சுன்னா அது அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் M1 M2 D1 D2 H1 H2 W1 W2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பீங்க டிவைடட் பைல. ஓகேவா? ஆனால் இந்த டைப் 4ல் நீங்கள் எதை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்குன்னா M இன்ட்டு D இன்ட்டு ஹெச் இதை தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுக்கு மென் அண்ட் டேஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது மென் அண்ட் ஹார் கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? என்ன நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கொஞ்சம் இந்த மாடல் வந்து ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக லிசன் பண்ணுங்கள், நானுமே பொறுமையாக வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடியதும் இந்த மாடல் தான். ஸோ நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 சம் இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை 10 நாட்களிலும் 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் அதே வேலையை 8 நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர் எனில் 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்த்த மாதிரி இந்த A+B கண்டுபிடிங்க அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட வந்து கேட்கல. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம AB அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், அல்லது மென்ஸ் ரிலேட்டடாக 3rd டைப்பில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை ஆண்களும் செய்கிறாங்க பெண்களும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட நாட்கள் அப்படிங்கிறது மாறுது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறதும் மாறுது. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், ஒரே ஒரு வேலை இருக்கு, குறிப்பிட்ட வேலைன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அந்த வேலையை 2 ஆண்களும் 3 பெண்களும் சேர்ந்து 10 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆண்களும் 2 பெண்களும் சேர்ந்து அதே வேலையை 8 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. அந்த எண்ணிக்கையும் நாட்களும் தான் மாறுது. ஓகேவா? இது 2 டேட்டாஸும். அடுத்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பனா அந்த வேலையை 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்கள், ஸோ அதை 2M அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்தது 3 பெண்கள், ஸோ 3W. எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க, 10 நாட்களில் முடிக்கிறாங்க. எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 மென், அதாவது 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள், ஸோ 2W. எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க, 8 நாட்களில் முடிக்கிறாங்க. இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கோங்க, இதை செகண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க, 2M, அதாவது 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் அந்த வேலையை சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க, இதுதான் நம்மள கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, M இன்ட்டு D இன்ட்டு ஹெச் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதில் நம்மளுக்கு எதை கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம அப்படியே இந்த ஃபார்முலாவில் இருக்க மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுக்கு மென் டேஸ் மட்டும்தான் இருக்குது. ஹார் அப்படிங்கிறது நம்ம இந்த இதில் கொஸ்டினில் பார்க்கவே இல்லை. ஸோ இது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எம்முக்கு பதிலாக ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க. ஸோ எம்முக்கு பதிலாக நம்ம அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்துட்டு பாருங்கள், என்னது, 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து, ஸோ 3W. எத்தனை நாட்களில், 10 நாட்களில். ஈக்குவல் டு இதுவும் அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்கிறாங்க. இதுவும் சேம் தான், சேமாக இருக்குது. ஓகேவா? அந்த வேலையை இவங்க 10 நாட்களில் முடிக்கிறாங்க, இவங்க 8 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ இது பாருங்கள், இது M, இது டே. அதே மாதிரி இது எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், இது டேவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 10 அப்படிங்கிறது பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் 8 அப்படிங்கிறது பெருக்கல்ல இருக்குது. அப்போ 10 2 இதுவுமே வந்து பெருக்குங்க. ஓகேவா? 2M கூடயும் வந்து பெருக்கணும், 3W கூடயும் பெருக்கணும். அதே மாதிரி இந்த 8 3M கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், 2W கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்கள், 2 × 10 என்னன்னு வரும், 20ன்னு வரும். மென் இருக்குது, ஸோ டபிள்யூன்னு போட்டாச்சு. அடுத்தது 3 × 10 என்னன்னு வரும், 30 அப்படின்னு வரும். டபிள்யூ இருக்குது, ஸோ டபிள்யூ போட்டாச்சு. ஈக்குவல் டு 8 வந்து பெருக்குங்க. 3 × 8 என்னன்னு வரும், 24 அப்படின்னு வரும்.
எம்முக்கு பதிலாக எம்மை போட்டுக்கோங்க. ப்ளஸ் 2 × 8 என்னன்னு வரும் 16, டபிள்யூ இருக்குது, ஸோ டபிள்யூ போட்டுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மென்னு இருக்குது, உமன் இருக்குது, அதே மாதிரி மென் உமன் அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு மென் எல்லாத்தையும் ஒரு சைடாகவும் உமன் எல்லாத்தையும் ஒரு சைடாகவும் கொண்டு போங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்துட்டு உமன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, 30 உமன் இருக்காங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், 30 உமன். அப்போது இந்த 16 ப்ளஸில் இருக்கு இல்லையா, இந்த 16 உமன் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்னவா மாறும், -16 உமன் அப்படின்னு சொல்லி மாறும். ஈக்குவல் டு இந்த பக்கம் பாருங்கள், இங்கே தான் மென் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காங்க, 24 மென்னுங்கிறது இருக்காங்க. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 20 எம் ப்ளஸில் இருக்கிறது அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்னவா மாறும், மைனஸில் மாறும். ஸோ -20 எம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 30ல் 16 போயிடுச்சுன்னா என்ன வரும், 14 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 14 உமன் இருக்காங்க. அதே மாதிரி 24ல் 20 போயிடுச்சுன்னா என்னன்னு வரும், 4 அப்படின்னு சொல்லி வரும். இந்த பக்கம் 4 மென் இருக்காங்க. இப்போ இதில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க, கேன்சல் ஆகும். 7 2 14, 2 2 4 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகுமா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 7 உமன் ஈக்குவல் டு 2 மென். அதாவது இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 7 உமன் அப்படிங்கிறவங்க 2 மென்னுக்கு சமமாக இருக்காங்க, அல்லது 2 மென் அப்படிங்கிறவங்க 7 உமனுக்கு சமமாக இருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸில் 2 மென் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம 7W அப்படிங்கிறதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அல்லது 7W அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக 2M அப்படிங்கிறதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நாம் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன நம்மளை ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, 2M + 1W அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா? நம்மளுக்கு தான் நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்தாச்சு, 2 மென் அப்படிங்கிறது 7 உமனுக்கு சமமாக இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்தாச்சு. அப்போ 2 மென்க்கு பதிலாக 7 உமன் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 7W + 1 உமன் அப்படின்னு இருக்கு, இதுக்கு பதிலாக 7W அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு என்னன்னு வரும், 7 + 1 8 அப்படின்னு சொல்லி வரும். 8 உமன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் கண்டுபிடிக்க வேண்டியது தான், நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அதாவது 2 மென் அப்படிங்கிறவங்க 7 உமனுக்கு சமமாக இருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 8 உமன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபைன் பண்ண வேண்டியது 8 உமனை தான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? அப்போது அந்த 2 மென் + 1 உமன் அப்படிங்கிறவங்க 8 உமனுக்கு ஈக்குவல் ஆகிட்டாங்க. அப்போ 8 உமன் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அதே மாதிரி நாம் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கக்கூடியதை எடுத்து எழுதணும் இல்லையா, 2M + 3W = 10 நாட்கள், 3M + 2W = 8 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் எதில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் அந்த 2M அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன்லையுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த உமன்களுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உமனுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நாம் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ 8 உமன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நாம் கண்டுபிடிச்சிருக்கூடியதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில், 2M + 3W = 10 அப்படின்னு இருக்குது. இந்த 2 மென்க்கு தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 7 உமன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 7 உமன் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி 3W அப்படின்னு இருக்குது, ஈக்குவல் டு 10. ஓகேவா? அப்போது 7 + 3 என்னன்னு வரும், 10 அப்படின்னு வரும். 10 உமன் ஈக்குவல் டு 10 நாட்கள். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, 10 உமன் 10 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? 10 பெண்கள் வந்து 10 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 8 பெண்கள் வந்து எத்தனை நாட்களில் ஒரு வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்மளுக்கு கிடச்சிருச்சா? அப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்படி எழுதலாம், 10 பெண்கள் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா 8 பெண்கள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 8 × எத்தனை நாட்கள்னு தெரியாது, ஸோ அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸோட வேல்யூ தான். ஸோ 10 × 10 அப்படியே இருக்குது. இந்த பெருக்கல் இருக்க 8 இந்த பக்கம் வந்துச்சு என்ன வரும், வகுத்தல்ல மாறும், ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள், கேன்சல் ஆகும். 4 2 8, 5 2 10, 2 2 4, 5 2 10 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ பாருங்கள், 5 × 5 என்னன்னு வரும், 25 டிவைடட் பை கீழே 2ன்னு இருக்குது, ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ ரெண்டாவது வாய்ப்பால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள், கேன்சல் பண்ணலாம். இப்படி வரும், 1 2 2, 4 2 14 அப்படின்னு இருக்குது. மீதம் 1 இருக்குது. சரி, 1 2 2, 2 2 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். மீதம் 1 இருக்குது. இதை வந்து கேன்சல் பண்ண முடியல. சரி, 1/2 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? ஏன்னா ரெண்டாவது வாய்ப்பால் தானே அடிக்கிறோம். அப்போது கேன்சல் பண்ணி நம்மளுக்கு எத்தனை நாட்கள் கிடச்சிருக்கு, 12 × 1/2 நாட்கள் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போது 2 மென் + 1 உமன் அப்படிங்கிறது எதுக்கு சமமானாங்க, 8
உமனுக்கு சமமானாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணோம், அந்த கண்டுபிடிச்சதை வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். எதுக்காக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ ஒரு உமன் வந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தோம். அப்போ 10 உமன் வந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா 8 உமன் ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். 10 × 10 = 8 × x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணும்போது எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா 12 × 1/2 நாட்கள். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் சி. ரெண்டாவது சம் பாருங்க. 8 ஆண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதாவது 8 ஆண்கள் அல்லது 12 சிறுவர்கள், இவங்க 2 பேருமே சமம். ஓகேவா? 16 நாட்களில் 8 ஆண்களும் அந்த வேலையை முடிப்பாங்க. இதே சிறுவர்கள் செஞ்சாங்கன்னா 12 பேர் அந்த வேலையை 16 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8 ஆண்களும் 12 சிறுவர்கள் அப்படிங்கிறது சமம் எனில் 20 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? 8 ஆண்கள், அதாவது 8 மென் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 16 நாட்களில் முடிப்பாங்க. அது 8 மென் அப்படிங்கிறது 12 சிறுவர்களுக்கு சமமா, அப்போ சி சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதுனால சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இவங்களும் அதே வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 12 நாட்களில் முடிப்பாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை மட்டும் மாறுது. ஓகேவா? இந்த 8 மென்னுங்கிறது 12 சிக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 8m = 12c அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? இவங்க ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. அப்போ பாருங்க, இப்போ இந்த 8m = 12c இருக்குல்ல, இதில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் ஆகும். ரெண்டாவது வாய்ப்பால் அடிக்கலாமா? 4 2 8 6 2 12 அடிக்கலாம். அதே மாதிரி 3 2 2 4 3 2 6 அப்படின்னு சொல்லி அடிக்கலாமா? அப்போ 2m = 3c அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? அப்போ 2 மென் அப்படிங்கிறவங்க 3 சில்ட்ரனுக்கு சமமாக இருப்பாங்க. அதே மாதிரி 3 சில்ட்ரன் அப்படிங்கிறவங்க 2 பெண்ணுக்கு சமமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க? 20 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ நம்மளுக்கு பாருங்க, அதை எப்படி எழுதலாம்? 20m + 6c = என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு பாருங்க, நாம் 2 men = 3c அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா? 2m = 3c அப்படின்னு எடுத்திருக்கோம். அதாவது 3 சிறுவர்களுக்கு 2 மென் சமம். ஓகேவா? அப்போ இங்கே வந்துட்டு பாருங்க, இங்கே 6c அப்படின்னு இருக்கு. இந்த 6c நம்ம எப்படின்னு பிரிக்கலாம்? 3 + 3 அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ ஒரு 3cக்கு 2 மென் அப்படின்னா அப்போ 2 3cக்கு என்னென்ன ஒரு 2m + 2m அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த 3cக்கு 2m, இந்த 3cக்கு 2m. அப்போ எப்போ வரும்? 4m அப்படின்னு வரும். 6cக்கு 4m அப்படிங்கிறது வருமா? அப்போ 20m + 4m அப்படின்னு சொல்லி வந்துடும். திரும்ப சொல்ற பாருங்க, அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 8 ஆண்கள் அல்லது 12 சிறுவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 ஆண்களும் 12 சிறுவர்களும் சமம். 8 ஆண்கள் அந்த வேலையை 16 நாட்களில் முடிச்சாங்க அப்படின்னா அதே வேலையை 12 சிறுவர்கள் செய்யும் போது 16 நாட்களில் முடிச்சிருவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வருது? 8 men = 12c. இவங்க 2 பேருமே ஈக்குவல் தான். அப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ணும்போது 2m = 3c அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போ 3 சிறுவர்களுக்கு 2 மென் சமம். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? 20m + 6c கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. 20 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 6c அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3c + 3c, அதாவது 3 + 3 அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ 3 சிறுவர்களுக்கு 2 மென் அப்படின்னு சொல்லி ஒரு 3க்கு நம்ம 2mனு போட்டாச்சு. அடுத்த 3 சிறுவர்களுக்கு ஒரு 2mனு போட்டாச்சு. அப்போ 6 சிறுவர்கள் அப்படிங்கிறது 4 மென்க்கு ஈக்குவல். ஸோ அதை தான் நம்ம இப்படி கேன்சல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அப்போ 20 + 4 என்னன்னு வரும்? 24m அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போ அந்த நம்ம எதை தான் இப்படி கேன்சல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்? 20 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அப்படிங்கிறது தான் நாம் கேன்சல் பண்ணி 24 ஆண்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம 24 ஆண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 8 ஆண்கள் எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 16 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? 24 ஆண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு இது தெரியாது. ஸோ அதனால் இது எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு பாருங்க, அப்படியே
எடுத்து எழுதுங்க. 8 ஆண்கள் எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 16 நாட்களில். 24 ஆண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இதுதான் எம், இது டே. அதே மாதிரி இது எம், இது டே. நம்மளுக்கு எக்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. ஸோ 8 × 16 அப்படியே இருக்கு. இந்த பெருக்கல் இருக்க எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வாங்க. சரி, இந்த பெருக்கல் இருக்க 24 இந்த பக்கம் கொண்டு வாங்க. எக்ஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். அப்போ 24 டிவைடட்ல வந்துருமா? அப்போ இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் ஆகும். எப்படி? 8 8 3 8 24 அப்படின்னு கேன்சல் ஆகும். அடுத்தது வந்துட்டு பாருங்க, ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு? கேன்சல் ஆகுது. 3 16 ஒரே வாய்ப்பாடில் வராது. ஸோ அப்போ 16 / 3 அப்படின்னு இருக்குமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16 / 3 அப்படின்னு இருக்கும். இதில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. நம்மளுக்கு ஆப்ஷனில் கேன்சல் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஆன்சரை எடுத்துக்கோங்க. ஒருவேளை கேன்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணி தான் போடணும். இப்போ கேன்சல் பண்ணி போட்டால் என்ன வரும்னு பாருங்க. 1 3 3 5 3 15 அப்படின்னு வரும். மீதம் 1 இருக்கு. அப்போ இது 3ஆல் வகுப்படாது. ஸோ 5 × 1/3 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5 × 1/3. ஓகேவா? அப்போ எத்தனை நாட்களில் அந்த ஆண்கள் முடிக்கிறாங்க? 24 ஆண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா 5 × 1/3 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆப்ஷன் ஏ, 5 × 1/3 நாட்களில் முடிக்கிறாங்க. மூணாவது சம் பாருங்க. ஒரு வேலையை ஏ என்பவர் 8 நாட்களிலும் பி என்பவர் 20 நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்தனர் எனில் மீதமுள்ள வேலையின் பகுதி மற்றும் அதன் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நார்மல் மெத்தடே தான். ஏவும் கொடுத்துருக்காங்க, பியும் கொடுத்துருக்காங்க. ஏ + பி 2 பேரும் சேர்ந்து 4 நாட்களில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 நாட்கள் செஞ்சாங்கன்னா அப்போது அந்த வேலையோட பகுதி எவ்வளோ மீதம் இருக்கும், அந்த மீதம் இருக்கக்கூடிய பகுதியோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஏ எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு? 8 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாரு. பி எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு? 24 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாரு. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தாமே என்ன பண்ணியிருப்போம்? ஏ பி கொடுத்து ஏ + பிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாள் வேலைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மாடல்லே பார்த்துருப்போம். இப்போ சேஞ்ச் பண்ணுங்க. ஏவோட ஒரு நாள் வேலை அப்போ எப்படி மாறும்? ஏ ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு மாறுமா? அப்போ பியோட வேலை ஒரு நாள் வேலையை எப்படி சேஞ்ச் ஆகும்? 1/24 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க? 2 பேரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ + பி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் அப்போ அந்த 4 நாட்களில் வேலை செஞ்சால் எவ்வளோ பகுதி மீதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஏ + பி. ஏவோட வேல்யூ என்ன? 1/8. பியோட வேல்யூ என்ன? 1/24. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுப்போமா? எது பெரிய நம்பராக இருக்கோ அதான் கண்டிப்பாக எல்சிஎம் வரும். அப்போ 24 வர மாதிரி பாருங்கள். 8 கூட 3 பெருக்கினீங்கன்னா 24 வரும். அப்போ மேலேயும் 3 பெருக்கி வைக்கிங்களா? ஸோ × 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அப்போ 1 × 3 3ன்னு வரும். ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்குது. +1 / டினாமினேட்டரில் 24 அப்படிங்கிறது சேமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 3 + 1 என்னன்னு வரும்? 4 அப்படின்னு வரும். /24 அப்படின்னு இருக்குது. இது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். கேன்சல் ஆகும். 1 4 4 6 4 24 அப்படின்னு சொல்லி வரும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/6. இது ஏ + பியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலை செய்கிறாங்க? 4 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலையில் எத்தனை பகுதி மீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம எவ்வளோ நாள் ஏ + பிங்கிறது என்ன கண்டுபிடிச்சோம்? 1/6 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். எத்தனை நாட்கள் வேலை செய்கிறாங்க? 4 நாட்களில் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளவு பகுதி மீதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, கேன்சல் ஆகுமானு? 3 2 6 2 2 4 2/3. 3ல் 2 பகுதி வேலையை அவங்க செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்போது 3ல் 2 போயிடுச்சுன்னா என்ன? 1. ஒரு பகுதி வேலை தான் மீதமாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. 1 - 2/3 அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். 1 × 3 3ன்னு வரும். 3 - 1 அப்படின்னு சொல்லி இருக்குமா? -2 அப்படின்னு சொல்லி இருக்குமா? /3. ஓகேவா? இப்போ 3ல் 2 போயிடுச்சுன்னா என்னன்னு வரும்? 1 அப்படின்னு வரும். 1/3. 3ல் ஒரு பகுதி வேலை தான் மீதமாக இருக்கும். அவங்க 2 பகுதி வேலையை 4 நாட்களில் முடிச்சிடுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ அந்த மீதமுள்ள வேலைக்கான சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீதமுள்ள வேலை என்ன? 3ல் ஒரு பகுதி தான் மீதமாக இருக்குது. ஸோ 1/3. இதுக்கு சதவீதம்னு என்ன பண்ணுவோம்? 100% அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோமா? இப்போ பாருங்க, 1 × 100 என்னன்னு வரும்?
100 அப்படின்னே வரும். அடுத்தது கீழே வந்து 3 அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா சதவீதத்தில் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்களே, அப்போ கேன்சல் பண்ணி தான் ஆகணும். 3 3 9ன்னு வரும், மீதம் 1 இருக்கும். அதே மாதிரி 3 3 9ன்னு வரும், மீதம் 1 இருக்கும். இதை 3வது வாய்ப்பால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 33 × 1/3 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? அப்போது அவங்களுடைய வேலை 4 நாட்களில் முடிஞ்சு எவ்வளோ மீதம் வந்து பகுதி இருக்குன்னா 3ல் 1 பகுதி வேலை மட்டும் மீதமாக இருக்குது, 2 பகுதி வேலையை அவங்க முடிச்சிடுறாங்க. அந்த மீதமுள்ள வேலையோட 1/3 இருக்கு இல்லையா, அதோட சதவீதம் கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ வருது? 33 × 1/3% வருது. அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி. ஓகேவா? மீதமுள்ள வேலை 1/3, 3ல் 1 பகுதி மீதமாக இருக்கு. அதோட சதவீதம் என்ன? 33 × 1/3%. 4வது சம் பாருங்க. 8 சிறுவர்கள் மற்றும் 12 ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை 9 நாட்களில் செய்து முடிப்பார்கள். வேலையை முடிப்பதற்கு ஒவ்வொரு சிறுவரும் ஆண்களைப் போல் 2 மடங்கு நேரம் எடுத்துக்கொள்கின்றனர் எனில் 12 ஆண்கள் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? ஒன்றுமே இல்லை, இங்கே கொஸ்டினில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 12 ஆண்களை தான் இங்கே கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 8 சிறுவர்கள் மற்றும் 12 ஆண்கள். ஸோ 8C + 12M = எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 9 நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டேட்டா. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? வேலையை முடிப்பதற்கு ஒவ்வொரு சிறுவரும் ஆண்களை போல் 2 மடங்கு நேரம் எடுத்துக்கொள்கிறாங்க. ஒவ்வொரு சிறுவரும் ஆண்களை போல 2 மடங்குன்னு என்ன பண்ணிக்குவோம்? பெருக்கிக்குவோம். ஸோ 2M அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதில் இந்த 12 ஆண்களை என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸில் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு பாருங்க. சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இங்கே 8C அப்படின்னு இருக்கு. அப்போ இதை எடுத்து எழுதுங்க. ஒரு சிறுவர் அப்படிங்கிறது 2 மென்க்கு சமம் அப்படின்னா 8 சிறுவர்கள் வந்து எத்தனை பேத்துக்கு சமம்னு பார்க்கலாம். அப்போ 8, ஒரு சிக்கு நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 2M அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8 × 2M என்னன்னு வரும்? 16M அப்படின்னு வரும். 8 சிறுவர்கள் அப்படிங்கிறது 16 ஆண்களுக்கு சமமாக இருக்காங்க. ஓகேவா? அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பாருங்க, நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? 12 ஆண்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? அப்போ 16 மென்கள் வந்து 9 நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 12 ஆண்கள், அப்போ 12 men = அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, அதை எடுத்து எழுதுங்க. 16 ஆண்கள் ஒரு வேலையை 9 நாட்களில் முடிக்கிறாங்க. எழுதியாச்சு. 12 ஆண்கள் ஒரு வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினையே தான் கண்டுபிடிக்க சொல்லி லாஸ்ட்டாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ × X அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 16 × 9 / 12 அப்படின்னு வந்துடும் = X. ஓகேவா? இப்போ இது கேன்சல் ஆகுமா அப்படின்னு பாருங்க. கேன்சல் ஆகும். 3 3 9, 4 3 12 அப்படின்னு வரும். 1 4 4, 4 4 16 அப்படின்னு வருமா? அப்போ 4 × 3 அப்படின்னு இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ 12. அப்போ 12 ஆண்கள் ஒரு வேலை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ X = 12 days. ஆன்சர் வந்துட்டு பாருங்க எங்க இருக்கு அப்படின்ட்டு, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்மளுக்கு டைப் 4 முடியுது. இனி என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கோ அதுக்கான வீடியோஸும் வந்துடும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.